இந்தியாவின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் தோனியுடன் தொடர்பு வைத்துள்ள இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு 77வது பிளாட்டினம் விழா கொண்டாடியது. தோனி கேப்டனாக இருந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் உரிமையாளர் சீனிவாசன் என்பவர் தனது நிறுவனத்தின் மார்க்கெட்டிங் பிரிவு துணைத் தலைவராக தோனியை நியமித்தார். தற்போது சந்தை விற்பனையில் முன்னணியில் இருந்து வரும் அல்ட்ராடெக் நிறுவனம் இந்தியா சிமெண்ட் நிறுவனத்தின் பெரும்பாலான பங்குகளை வாங்குவதற்கு அல்ட்ராடெக் நிறுவன உரிமையாளர் குமார் மங்கலம் பிர்லா முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டால் சிமெண்ட் வியாபாரத்தில் லாபம் ஈட்டி வரும் அதானி நிறுவனம் கடும் போட்டியை சந்திக்கும் சூழல் உருவாகும். தற்போது இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் 32.7% பங்குகளை ரூபாய் 3,954 கோடிக்கு அல்ட்ராடெக் நிறுவனம் ஏலம் எடுத்துள்ளது. அதே சமயம் இந்தியா சிமெண்டின் பெரிய முதலீட்டாளர் ராதாகிருஷ்ணன் தமானியின் 23% பங்குகளையும் வாங்கியுள்ளது. தென் மாநிலங்களில் காலூன்ற முடியாமல் தவித்து வரும் அல்ட்ராடெக் நிறுவனம் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் வளர்ச்சியடையும். அல்ட்ராடெக் நிறுவனத்தின் இந்த அதிரடி நடவடிக்கைக்கு முன்பு அதானி குழுமம் பன்னா சிமெண்ட் நிறுவனத்தை வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்தது. இந்த ஒப்பந்தத்தால் சிமெண்ட் சந்தையில் அதானி குழுமத்திற்கும் குமார் மங்கலம் பிர்லா குழுமத்திற்கும் இடையிலான போட்டி அதிகரிக்கப் போகிறது. அல்ட்ராடெக் நிறுவனம் இந்தியாவின் மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தி நிறுவனமாகும். அதாவது வருடத்திற்கு 153 மில்லியன் டன் சிமெண்ட் உற்பத்தி செய்கிறது. இந்த உற்பத்தியை வரும் 2027ஆம் ஆண்டில் 200 மில்லியனாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது. தற்போது அதானி குழுமத்தின் அம்புஜா ஏசிசி சிமெண்ட் 2வது இடத்திலும், ஸ்ரீ சிமெண்ட் 3வது இடத்திலும், டால்மியா பாரத் சிமெண்ட் 4வது இடத்திலும் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் பங்குகளை வாங்கிய அல்ட்ராடெக் நிறுவன உரிமையாளர் குமார் மங்கலம் பிர்லாவுக்கும் சிமெண்ட் சந்தையில் தடம் பதிக்க நினைக்கும் அதானி குழுமத்திற்கும் கடும் போட்டி நிலவுகிறது. இந்த சூழலில் இந்தியா சிமெண்ட் நிறுவனத்தின் மார்க்கெட்டிங் பிரிவு துணைத் தலைவராக இருக்கும் MS தோனி அதானிக்கு பெரும் சவாலாக இருப்பார் என கூறப்படுகிறது.